ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எலியா. 2 ராஜாக்கள் 2:11 சொல்லுகிறது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு அக்கினி ரதமும் குதிரை வீரருமாயிருந்த எலியாவை சந்திக்கப் போகிறோம். அவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அவர் பூமியை விட்டு கடந்து சென்று பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் கூட அவரது வாழ்க்கை வரலாறு இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் பக்தி வைராக்கிய அக்கினியை பற்ற வைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அநேகர் எலியாவை ஒரு அற்புதமான மனிதராக பார்க்கிறார். ஆனால் வேதமோ எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறது. யாக்கோபு 5:17. அவர் கருத்தாய் ஜெபிக்கிறவராயிருந்தார். அவருடைய ஜெப ஜீவியமும் கர்த்தரை பற்றிய ஆவிக்குரிய வைராக்கியமும் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யும்படி அவரை ஏவி எழுப்பியது. எலியா என்பதற்கு யெகோவா என் தேவன் என்பது அர்த்தமாகும். இவர் கீலேயாத் நாட்டிலே திஸ்பி என்ற ஊரிலே பிறந்தார். இவர் ஆகாப், அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாக்களின் காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். மரித்த ஒரு வாலிபனை கர்த்தருடைய வல்லமையால் உயிரோடு எழுப்ப முடியும் என்று முதலாக உலகத்திற்கு நிரூபித்து காட்டினவர் இந்த எலியாதான். சாரிபாத் விதவையின் மகன் மரித்தபோது எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணி, தேவனே, இவனுடைய ஆத்துமா திரும்ப இவனுக்குள் வரும்படி செய்யும் என்று மன்றாடினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். மரித்தவன் உயிரோடு எழுந்தான். 1 ராஜாக்கள் 17:22. எலியாவை பின்பற்றிய எலிசா சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். யவீருவின் மகள், நாயினூர் விதவையின் மகன், லாசர் ஆகிய மூவரையும் இயேசு உயிரோடு எழுப்பினார். வானத்திலிருந்து முதல் முறை அக்கினியை இறங்க பண்ணினவர் இந்த எலியாதான். கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பதை இஸ்ரவேலருக்கு முன்பாக நிரூபித்து பாகாலையும் விக்கிரக வழிபாட்டையும் ஒழிக்கும்படி இவர் வைராக்கியம் கொண்டார். இவர் கருத்தாய் ஜெபித்த ஜெபத்தை பரலோகம் அங்கீகரித்தது. அக்கினி பலிபீடத்தின் மேல் இறங்கினது. சகல ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்து கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டுண்டு போனார்கள். பழைய ஏற்பாட்டிலே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். ஒருவர் ஏனோக்கு, மற்றவர் எலியா. எலியாவின் ஊழியத்தின் கடைசி நாளிலே தம்முடைய சீஷனாகிய எலிசாவோடு பேசிக்கொண்டு கடந்து போகையில் திடீரென்று அக்கினி ரதங்களும் குதிரைகளும் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. அந்த அக்கினி ரதம் பார்ப்பதற்கு எத்தனை பயங்கரமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் எலியாவோ பயந்து நடுங்கவில்லை. அந்த அக்கினி ரதத்தை நோக்கி நடந்து சென்றார். அந்த அக்கினியானது வேதனைப்படுத்தும் அக்கினி அல்ல, அது பரிசுத்த ஆவியின் அக்கினி. தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். இன்றைய நினைவிற்கு மல்கியா 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன்.
இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 53, 54 மற்றும் 55 அதிகாரங்கள். மாலை 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்புள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எலியாவைப் போல் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே உங்களை அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.